Hello friends, welcome to lollipop kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதே சுவையில் ஒரு தக்காளி பிரியாணி செஞ்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப சுலபமாக செஞ்சுருக்கேன். இது எப்படி சீக்கிரமாக செஞ்சேன்னு செஞ்சு காட்டிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துட்டேன். அதில் முதல்ல ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம தக்காளி பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் போடுறதில்ல. இந்த வெங்காயத்தை லாஸ்ட்டில் இறக்கும்போது போட்டு கிளறி விட்டு இறக்க போகிறேன். இது நல்ல ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கும். பாருங்கள், அதை எடுத்து வச்சுட்டேன். அடுப்பில் ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். இதுக்கு நான் 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிக்குங்க. நெய் காயறதுக்கு முன்னாடி பக்கத்து அடுப்பில் ஒரு 4 பெரிய கத்திரிக்காய் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போட்டிருக்கேன். வேக வச்சு ஃப்ரை பண்ணி நம்ம கத்திரிக்காய் கிரேவி செய்ய போகிறோம். பாருங்கள், நெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு 4 பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுக்குங்க. பச்சை மிளகா நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டையாக ஒரு 4 பட்டை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு போட்டுக்குங்க. ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு பிரியாணி மசாலா தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க. இந்த பிரியாணி மசாலா தூள் நான் வீட்டில் ரெடி பண்ணினது தான். ஏற்கனவே போட்ட வீடியோவில் நான் பிரியாணி மசாலா தூள் எப்படி பொடி பண்ணுறேன்னு போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்குங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் தேவையான அளவு. தக்காளி ஒரு 1/4 கிலோ தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சரியான அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம போட்ட 4 கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. அதை இறக்கிட்டு அறுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருந்த தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக புதினா எடுத்து வச்சா புதினா ஒரு 1/2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். புதினா தலை போட்டிருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி தலை ஒரு 1/2 கட்டு ஆஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி சாப்பாட்டுக்கு நல்ல கலர் கொடுக்கும். எப்போவுமே தக்காளி சாப்பாட்டுக்கு தக்காளி போட்ட பின்னாடி தான் நம்ம மிளகாத்தூள் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி எண்ணெய் காய வச்சு ஃப்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காய் வேக வச்சா அதே கடாயில் அறுத்து வச்ச நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணாலே நம்மளுக்கு ஃபுல்லாக வெந்துடும் கத்திரிக்காய். மசாலா போட்டு இந்த கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் நேரத்தில் இறக்க வேண்டியது தான். அங்கே கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் மிளகாத்தூள் லாஸ்ட்டாக போட்டுடலாம். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் 3 ஸ்பூன் போட்டாலே நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக போட்டுக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். பாதிக்கு பாதி அரிசி எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கு பாதிக்கும் 1 டம்ளர் கம்மியாக தண்ணி ஊற்றிக்குங்க. அதான் அளவு. தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கு உப்பு போட்டு ஒரு கிளறி வச்சிடலாம். இது தனியாக இருக்கட்டும். இது கொதி வரட்டும். இப்போ நான் சுடு தண்ணி தான் ஊற்றுனேன். அதனால் நல்லா சீக்கிரமே நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் அரிசி ஊற வச்சு வடித்து போட்டிருக்கேன். போட்டு ஒரு கிளறி இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். இது ஒரு விசில் வந்து கொஞ்ச நேரம் புழுங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாங்க.
இப்போ வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை நம்ம கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்கிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. தக்காளி பிரியாணிக்கு விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை புழுங்க விட்டுடலாம். பாருங்கள், பெரிய வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஒரு 4 வெள்ளை பூண்டை நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. காரத்துக்கு மிளகாத்தூளும் நான் போட போகிறேன், அதனால் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாத்தூள் ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. சின்ன ஸ்பூனில் 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக ஒரு 5 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்குங்க. அவ்வளோதான். அது எல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசியாகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். அதையும் நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணாலும் கத்திரிக்காயை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ரொம்ப மசாலா எல்லாம் போட்டு செய்யாமல் இந்த அளவுக்கு மசாலா கொடுத்து செஞ்சோம்னா நம்மளுக்கு திகட்டாமல் சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கிரேவி. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இங்கே பார்த்திங்கன்னா சாதம், தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உதிரி உதிரியாக நம்மளுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு. பாருங்கள் எப்படி சூப்பராக. இடையில ஒரு ட்ரிப்பு தண்ணி ஊற்றிட்டு இடையில ஒரு ட்ரிப்பு ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வைங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு விசில் எடுத்தால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ இது இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நான் முன்னாடி வதக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதைக்கு போட்டுட்டு அதை ஒரு கிளறி விட்டுடலாம். அவ்வளவே தான். சூப்பரான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கீழேருந்து எடுத்தாலுமே நம்மளுக்கு நல்லா வருது பாருங்கள் சாதம். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு பொலன்னு நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் கூட குழையவே இல்லை சாதம். பார்க்குறீங்க. அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த தக்காளி பிரியாணிக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் கிரேவி, அதுவும் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு தக்காளி பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கத்திரிக்காய் கிரேவி, அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை கிரேவி, அப்படி ஏதாவது உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. என் குழந்தைகளுக்கு அப்படி தான் வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இது இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறக்கு என்னோடய சேனல் லாலிபாப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.